இப்ப நீங்க ஆக்டிங் தான் உங்க பேஷன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஏன் சினிமா ஸ்ட்ரைட்டா போகாம, விஜய் டிவி, மீடியாக்குள்ள ஏன் வரணும்? இப்போ கும்பலாத பாலா தான் அவரு. அவன் அந்த டயலாக்க நீ அப்படிதான் சொல்லணும். இவர் செய்த காரியத்தை பாருங்களேன். விஷால் நயன்தாராவை கையை பிடித்து இழுத்தார். இந்த மாதிரி ராஜானா யோகியெல்லாம் நிறைய சீசன் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சீசனுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். விக்டரி கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே! நம்ம பாட்காஸ்ட் ஜங்ஷன் சீரிஸ்ல தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பேசிட்டு இருக்கோம். ஆனா, இப்போ நான் ஒருத்தர் கூட பேச போறேன். அவருக்கு பெருசா இன்ட்ரோவியூ கொடுக்க தேவையில்ல. ஏன்னா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாரி ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்ற படத்துல வேற லெவல்ல காமெடி பண்ணி, இப்போ தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத காமெடியனா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இது பாட்காஸ்ட் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஸ்பாட்லைட் சீரிஸ் வித் மீ விக்கி. இந்த ஷோவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட் டு சக்சஸ். ஸோ அண்ணே, வணக்கண்ணே. தெரியுமா ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ் இந்த சினிமா கரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் காலேஜ் வந்து படிக்கும்போது தியேட்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மைம் ஸ்ட்ரீட் ப்ளே ட்ராமாஸ் தியேட்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப்வியஸாக காலேஜும் விஸ்காம் தான் பண்ணேன். ஸோ அது ஆப்வியஸாக அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அப்புறம் என் சீனியர்ஸு எல்லாருமே படம் நடிக்கிறவங்க தான். ஸோ கல்லூரி வினோத் அண்ணா தெரியும். ஸோ மாரி படத்தில் அடிதாங்க அவரு. அப்புறம் கோபால் அண்ணா கல்லூரி படத்தில் ஏன் நீங்கள் சொல்லுங்களேன், ஏன் நீங்கள் சொல்லுங்கள் 2 பேர் வருவாங்க. அவங்க 2 பேருமே சீனியர்ஸ். ஸோ அவங்களும் ஃப்ரம் கல்ச்சுரல்ஸ் டு சினிமா தான். அவங்களும் கல்ச்சுரல்ஸ் டு கேரவன் அப்படின்னு நாங்கள் எங்கள் காலேஜில் சொல்லுவோம். ஸோ அந்த கல்ச்சுரல்ஸ் டு கேரவன் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த வழியில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கேபிஐயில் யோகி அண்ணா, ராஜா அண்ணா, நான், அதுக்கு கியா நிறைய செட் இருக்காங்க. அப்படி தொடர்ந்து 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 இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ சினிமாவில் மெயினாக கலக்கிட்டு இருக்க எல்லாரும் அப்படி நான் சொல்ல வரல. அங்கேருந்து கஷ்டப்பட்டு எல்லாரும் இங்கே வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதை பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா என்ன மாதிரி? அது வெறும் ஆக்ட் மட்டுமா இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அந்த ஒரு தேட்டர் இல்லை மைமு அதுக்கு அதான் தேட்டர் எனி ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங் ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம தேட்டரில் வச்சுக்கலாம். ஸோ சும்மா நீ மூணா சும்மா பேசி நடிக்கிறது எல்லாமே தேட்டர் தான். ஸோ ஆக்டிங் பேஸ். ஓகே, நீங்கள் ஆக்டிங் பேஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் காமெடி அது உங்களோட ஜானர் ஆக்டிங் வராதா? இருக்கும்ல. ஆக்டிங் தான் மேட்ரு. இப்போ நான் காமெடி மட்டும் பண்ணணும்னு சொல்ல, எது கொடுத்தாலும் வி கேன் டூ. இப்போ நம்ம கலக்க போது யார் போனதுனால நம்ம காமெடினா பார்க்குறீங்க. ஓகே, நான் காலேஜ் டைமில் தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆக்டிங் தான் உங்கள் பேஷன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஏன் சினிமா ஸ்ட்ரைட்டாக போகாமல் விஜய் டிவி மீடியாக்குள்ளே ஏன் வரணும்? இது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரியாது. நான் ஃபஸ்ட்டு படம் தான் பண்ணேன். ஆமாம், குப்பத் ராஜா படம் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். கேபிஎம்மோட படம் வந்து ஆமாம், ஓகே நடித்தேன். அதுக்கப்புறம் அதோட எண்டு அந்த படம் முடிகிற போது தான் கலக்க போது சீசன் 7 வந்தது. ஸோ அப்போ தான் அன்சர் வந்து போகலாம் அப்படின்னாரு. அப்போ தான் போனேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கலக்க போதார் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ எல்லோரும் என்ன நினச்சாங்க, கலக்க போதார் பார்த்து அந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் நடிச்சிட்டேன். ஏன்னா அதில் டைலாக் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் டேரக்டரு. ஸோ ஒரு மெயின் கேரக்டராகவே ஜிவி பிரகாஷ் இருப்பார், ஜிவி சார், அப்புறம் யோகி பாபு அண்ணன், நான் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸோ அந்த படம் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கேபிஒய் பண்ணேன். விஜய் டிவியில் கேபிஒய் சீசன் 7 பண்ணீங்க. அதில் இருக்க பாலிடிக்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? மீடியானாலே அது பாலிடிக்ஸ்லாம் இருக்கும். அது என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தான் மேட்டர். சின்ன லெவலில் இருக்கா, பெரிய லெவலில். ஸோ அதை தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி அதை மேலே வரவும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க மேஜர் பாலிடிக்ஸே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சஸ் தான். பாலிடிக்ஸ்னால் நான் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், டெல்லிக்கு போகிறோம்னு வச்சுக்கோயேன். அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க, நம்ம சைக்கிளில் போகிறோம். அதுக்காக நீ ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறேன் என் கூட சைக்கிளில் வேணால் நம்ம சொல்ல முடியல. உனக்கு திறமை தான் நீங்களும் ஃப்ளைட்டில் போ. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இப்போ எவால்வ் ஆகிட்டுருக்கு டெலிவிஷனே இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டெலிவிஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு டேலண்ட்டை பிடிச்சி அவனை ஸ்டார் ஆக்குவாங்க. இப்போது ஒரு ஸ்டாரே பிடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி அவன் ஃபேமஸ் தான். அவனை வச்சு தான் அவனை வச்சு இவங்க ஷோ ரன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் மாறிடுச்சு. ஸோ இப்போது வந்து டு கோ இன்சைட் மீடியா வந்து மீடியாவுக்கு என்ட்ரு ஆகிறது ரொம்ப ஈஸி. சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். அப்போலாம் மீடியாவுக்கு என்ட்ரு ஆகிறது தான் கஷ்டம். சஸ்டெயின் கூட ஓரளவுக்கு இப்போ சஸ்டெயின் ஆகிறது ஏன் ஈஸி சொல்கிறேன்னா, இப்போலாம் ஒரு தெருவுக்கு 10 யூடியூபர் இருக்கான். ஸோ அவன் ஒவ்வொருத்தர் கிளிக் ஆகிறான் போகிறான், அவங்க ஒவ்வொருத்தர் ஆகிறாங்க. ஸோ அதில் இப்போ பேசிக் இப்போ நீ ஒரு ஆடிஷன் போனாலே ஃபார்மில் வந்து ஃபாலோவர்ஸ் எத்தனைன்னு கேட்டுருக்காங்க. ஷாரா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆமாம், ஃபாலோவர்ஸ் தான் இப்போ மஸ்ட்டு. இப்போ உனக்கு 50K மேலே இருக்கா, உனக்கு இந்த மாதிரி ரோல். 100K மேலே இருக்கா, அந்த மாதிரி ரோல். அந்த மாதிரி தான் இப்போ எதுக்கு அவங்க வச்சு ஏன்னா அவங்களையும் நம்ம அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் காசு போடுறாரு.
ஒரு கதை ஒன்று எழுதி பண்ணுறாங்க. அது ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்கும்ல. இப்போ 100 ஒரு 100K ஃபாலோவர்ஸ்னா நான் 1,00,000 பேர் ஃபாலோ பண்ணேன்னா 20,000 பேர் உள்ள வந்து பார்ப்பான்ல படத்துக்குள்ள. அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு. அது இல்லாம நீ தியேட்டருக்கு போய் பார்க்கறத விட லைக் Instagramல இப்போ ஒரு ஒரு ஸ்னீக் பீக் போடுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் போடுறாங்க. அப்போ அவங்க ஷேர் பண்ணும்போது ரீச் அதிகமா ஆகும்ல. ஆமா. ஆனா சில பேர் அத பார்த்து தான் படத்துக்கே போய் ஏப்ரல் ஃபூல் ஆகுறோம். அது வேற விஷயம். அதுவும் இருக்கு. படம் நல்லாருக்கும் அது. ஐய்யயோ! செம்மையா உள்ள போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. சில படங்கள் ஒண்ணுமே இருக்காது. உள்ள போய் பார்த்தா நல்லாருக்கும். ஸோ என்ன மாரி இது இவங்கள படத்துல ஆர்டிஸ்ட்டா போறது ப்ரொமோஷனுக்காக தான் மேஜரா. ஸோ ஸோ பாலிடிக்ஸ்ன்றது நம்ப இப்போ ஒரு ஒரு இப்போ இப்போ நமக்கு முன்னாடி சீசன் இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணா போகும்போது ஒரு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது ஒரு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். அடுத்து இன்னும் எத்தனை சீசன் போனாலும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அதாவது விஜய் டிவி கலக்க போதே இல்ல. எல்லா மீடியாலயுமே பாலிடிக்ஸ் இருக்கும். மீடியா இல்ல எல்லா ஒர்க் ஸ்டேஷன்லயும் ஐடி கம்பெனிலயும் ஒருத்தன் இருப்பான். டிஎல்னு ஒருத்தன் அவன் பாலிடிக்ஸ் பண்ணுவான். நார்மலா ஒருத்தன் மளிகை கடை வச்சிருந்தாலும் பக்கத்துல ஒருத்தன் அவனுக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவான். ஸோ எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த பாலிடிக்ஸை எப்படி ஜெயிச்சு வெளில வரோன்றது தான் நீ மீடியால ஜெயிக்கிறது. புரியுது. டேலண்ட் உனக்கு ஒரு டேலண்ட் சில பேர் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஜோக்கே இருக்காது. உனக்கே தெரியும். ஒரு சில சீசன்ல சில பேர் ஜோக்கே இருக்காது. ஆனா இன்னைக்கு பார்த்தா அவன் பெரிய பெரிய ஷோஸ் பண்ணிட்டு இருப்பான். நல்லா பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன். அவன் ஆல் ஆக்ட்ரஸே காணாம போயிருப்பான். அவனுக்கு அந்த பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல. அவனுக்கு அந்த பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியுது. ஸோ இங்க பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் விஷயம். அதுதான் பெரிய டேலண்ட். ஓகே. அதான் இப்போ பெரிய அவார்டு தான் இப்போ பெரிய இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்துறீங்க. கலக்க போய் ஆட் பண்ணுறீங்க எல்லாமே. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு எதுவுமே பண்ணாமல் ரீச் ஆயிடுறாங்க. அதுலேயே வந்தேன். எதுவுமே பண்ணாம சொல்லல. அவனோட கஷ்டம் அவனுக்கு. ஆனா நம்ம பட்ட கஷ்டத்தை விட அவங்க அதிகமாக கஷ்டப்படல. அவ்வளோதான். நான் கஷ்டப்படுறதா கண்டென்ட் வீடியோஸ் பண்ணுறவங்களாம் கஷ்டப்படுறாங்க எடிட்டிங். அதுதான் போதுன்னு வச்சுங்க. சும்மாவே நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஃபேஸில் காமெடியாக பண்ணாமல் ஒரு கேவலமான சாங்கு காடி ஏதோ பண்ணி ரீச் ஆயிடுறாங்க. தேட்டர்லேயே வந்துடுறாங்க. ஆனால் இப்போ ஜெயிக்கணும்னு நினச்சி கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் தான் ஒர்க் பண்ணி எவ்வளோ பண்ணுறான். அவனால் வர முடியல. அப்போ தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. கண்டிப்பாக நான் இதுன்னு எனக்கு என்னோட பேசிக் இது ஒருத்தர் டிசர்வ்னா அது கிடைக்கணும். அவன் டிசர்வ் இல்லாமல் அவனுக்கு அது கிடைச்சா கஷ்டப்படுறவனுக்கும் கோவம் வரும். இது பேசிக் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆனால் நீ யூடியூபர்ஸோ இல்லை சோஷியல் மீடியாலோ வந்து வந்தவங்க சினிமாலேயோ எதுலேயும் வந்தோம் சஸ்டெயின் பண்ணதில்லை. அவங்க ஒரு 3 மந்த்ஸ் 1 இயர் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ப்ராசஸாக தான் இருப்பாங்க. சீசனல் தான். அவங்க சீசனில் அவங்க சம்பாதிப்பானுங்க. சம்பாதிச்சிடுவாங்க. ப்ரொமோஷன் போவாங்க. வீடு கட்டுவாங்க. கார் வாங்கினா அவ்வளோதான். இன்னொருத்தன் வந்துடுவான். இவங்க மறந்துடுவாங்க. இதுதான் விஷயம். அது வந்து அதாவது எப்படி ஒரு ஒரு சைக்கிள் இருக்கும். ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும்ல. வாழ்க்கை ஒரு வட்டம். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. அல்ல ஒரு சைக்கிள் இருக்கும். மீடியாவுக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம டைம்னு அப்படி இல்லைப்பா. அப்படி இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட்டு பூட் கட் பேண்ட் போட்டிருந்தோம். அப்புறம் ஆங்கிள் ஃபிட் வந்தது. இப்போ எல்லாமே நம்ம லூஸாக தான் திருப்பி பூட் கட் மாதிரியே தான் போடுறாங்க பேண்ட்டு. ஸோ அது மாதிரி தான் இப்போ இப்போ என்ன சொல்கிறது இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக படத்தில் நடித்தாங்க. திருப்பியும் வரும்போது இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் படம் எடுத்துருக்காங்க. திருப்பி அந்த சைக்கிள் மாறும். திருப்பி தியேட்டர் ஆர்டிஸ்ட்டே நடிப்பாங்க. இல்லை நார்மலாக நடிக்க வரவனே நடிப்பாங்க. ஸோ அந்த சைக்கிள் மாறிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம தாக்கு பிடிச்சோன்னா இப்போ இது நீங்கள் கேட்கக்கூடாது சொன்னீங்க. ஆனால் எனக்கு கேட்காம இருக்க முடியல. அது ஏதோ சொல்ல நம்ம என்னன்னா எனக்கு அமர் அவர் வந்து ஆக்டரை தாண்டி பர்சனலாகவே சொல்கிறேன். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்கிரிப்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சொல்லி நிறைய பேர் பெரிய பெரிய காமெடியாச்சும் நல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த மொமெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சொன்ன காமெடி ஆச்சு அவன் வச்சிட்டானே அப்படின்ற ஃபீலு. அது என்னதான் அந்த நேரத்தில் எனக்கு வந்து அதுவும் ஒரு போதை தான். கைத்தட்டு போகுது. அது கைத்தட்டு போகுது. ஆர்டிஸ்ட்க்கு அதுதான் ஃபஸ்ட்டு வரும். காசு பணத்தை விட கைத்தட்டு ஒருத்தர் நம்ம நடிக்கும்போது கைத்தட்டும் போது சூப்பராக இருக்கே அப்படி தான் ஃபஸ்ட்டு அப்ளாஸ் தான். ஸோ நம்ம எதுனா டைலாக் ஒருத்தர் கைத்தட்டோம்னா அந்த மூமெண்ட்டில் எனக்கு செம்மையாக இருந்தது. நம்ம சொன்னது இப்போ கைத்தட்டான் அப்படின்னு. நான் விரைவில் அது என்ன ஆச்சு இதெல்லாம் ஏன் நம்மளே சொல்லியிருந்தாவே நல்லா இருந்திருக்குமே. நம்ம ஒரு 100 ஜோக் வச்சுருக்கோம். அதில் 100 ஜோக்கு இன்னொருத்தனுக்கு கொடுத்து அவன் போயிடுவாங்க. அந்த 100 ஜோக்கை நான் சொல்லியிருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அன்னிலேருந்து தான் வந்து அது ரைட்டர் இன்டாக்ட் இல்லை ஆக்டிங் தான் நமக்கு பேஸு. ஸோ தியேட்டர் பண்ண நம்ம ஸ்ட்ரீட் ப்ளே ட்ராமாலாம் பண்ணலாம் நம்ம ரைட்டிங் வரும். ஸோ அப்புறம் நான் யோசிச்சதுனால சரி வேறு யாருக்கும் எழுத வேண்டாம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். இப்போ ஹாட்ஸ்பாட் 2ல் விக்னேஷ் என்ன கேஷ் பண்ணார். ஸோ என்னோட டைலாக்ஸ் மோஸ்ட்டாக நான் தான் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு கேள்விப்பட்டேன் அந்த செக்மெண்ட்டே இல்லையாமே. நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் தான் வச்சாங்க. ஃபஸ்ட்டு அந்த செக்மெண்ட் இல்லை. அந்த கேரக்டரே இல்லை. ஒரு நாள் கால் பண்ணார். ஒரு சின்ன ரோல் இருக்குது வரையாடாருனாரு. ஆனால் சொல்லுங்க நான் வரேன். நான் இதில் ஹாட்ஸ்பாட் 1 விட சின்ன ரோல்னாரு. எதுவாக இருந்தாலும் பண்ணுறேண்ணா அப்படின்னா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வேற ஒருத்தர் எழுதி அதை எதுவுமே நான் மாற்றாமல் நான் பேசி அப்ளாஸ் வந்தது ஹாட்ஸ்பாட் 1ல். ஏன்னா நான் பேசிக்கலாக ரைட்டர் போது எனக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை மாற்றிப்பேன். இல்லை இது இப்படி போட்டுக்குவா இது அப்படி போட்டு
அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணுவேன். லிட்டரலாக அவர் என்ன சொன்னாரோ அப்படியே பண்ணேன். அவர் என்ன நடிச்சு காமிச்சாரோ அப்படியே அப்படியே இப்படியா சூப்பராக ஓகே அப்படின்னு நடிச்சு காட்டினேன். ஓகே. அப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஆச்சு அவர் ரைட்டிங் மேலே. ஸோ அவர் எது சொன்னாலும் பண்ணலான்ட்டு. அப்புறம் போனால் என்ன பண்ணார், ஒரு ரூம்குள்ளே போய் அமர் லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் இருந்தது ஆஃபீஸு. இதை படிச்சுட்டு நீ என்ன சொல்லு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கதை சத்துட்டு அவர் போயிட்டார். நான் ஃபுல்லாக படிச்சுட்டு வரேன். ஒரு மொமெண்ட்ஸாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சிரிக்கிறது இது. ஃப்ரெண்டு அப்படி வெளில இருந்தால் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது நான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறேன் நான். இல்லை இல்லை அது வேற ஒருத்தர் பண்ணுறாரு. இருக்கிறது 3 கேரக்டர்னா ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு. இது நான் என்னண்ணா பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லைடா இதில் நீ இன்னொரு ஃப்ரெண்டாக பண்ணுறியா அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்னேன். சரி என்ன மாதிரி கேரக்டராக இருக்கலாம் அப்படின்னு பேசுவோம் 2 பேரும். இப்படி இருக்கலாமா, ஏன்னா ஒரு பேச்சுலர் ரூம் அது. ஒரு பேச்சுலர் ரூமில் யார் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ரொம்ப வருஷமாக இருப்பாங்க அவங்க இருப்பாங்க. ஸோ வேலைக்கே போகாமல் ஒருத்தர் இருப்பான், இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பான். இன்னொரு சரக்கு அடிச்சுட்டே ஒருத்தர் இருப்பான். அப்படின்னா அது ஓகே, இந்த கேரக்டர் ஓகே. கரெக்டாக சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுங்களும் பிடிக்காது, அவனுக்கு லவ்வும் பிடிக்காது. ஆக்சுவலாக அதுதான் மேட்ரு. அதில் ஆக்சுவலாக அந்த அந்த கேரக்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறவா டைலாக் இருந்துச்சு, அது எடிட்டில் போயிடுச்சு. என்னன்னா ஒரு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணா ஏய் நான் ஃபோன் பண்ணாதுன்னு சொன்னேன்ல, எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். இதே பேசிட்டு இருந்தேன்னா ட்ரூ காலரில் மசாஜ் சென்டர் உன் பேரை மாற்றி வச்சிருவா அப்படின்னு. அந்த அளவுக்கு அதுக்கு அந்த பொண்ணுங்களே பிடிக்காது. அந்த அந்த அது எடிட்டில் போயிடுச்சு. ஸோ அதுதான் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மட்டும் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன் நான். அப்புறம் கரெக்டாக ஒரு வாரத்தில் ஒர்க் பண்ணிட்டு வரேன் நான். ஒரு வாரத்தில் ஃபோன் வச்சிட்டாரு. அவன் நான் ஆரம்பிக்கவே இல்லை மாட்டினியா. அப்புறம் நான் ஹிண்ட்ஸ்லாம் பிடிச்சேன்னா ஒரு 2 டேஸ் கூட நான் ஸ்கிரிப்ட் பண்ணணும், லொக்கேஷன் பார்க்கணும், ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ டைம் இருக்கும் பார்த்தா எல்லாம் அவர் பண்ணி வச்சிட்டாரு. ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் வச்சு அவர் படத்துக்கு போகலாம். அப்புறம் ஒரு லேயர் ஆட் பண்ணுறாரு. அப்புறம் நான் சரி கேட்க ஆரம்பிச்சாரு. டக்குனு யோசிச்சுட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஜோக் சொல்கிறேன். அது படத்தில் அது ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோனில் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஆமாம் ஃபோனில் தான். ஃபஸ்ட்டு வேற ஃபஸ்ட்டு டைலாக் வந்து படத்தில் வந்து அந்த இது இருக்கும். கதை பிடிக்கலன்னா தூவிட மச்சான். ஸோ அது இல்லை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னது வேற ஒன்று. அது ஓகேடா. அடுத்து அப்படின்னாரு. ஐயோ கான்ஃபிடென்ட் கம்மியாகுது. அடுத்து ஒன்று சொன்னேன். ஓகேடா. ஓகே தான் அமர். அடுத்து அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து கவுண்டர்லாம் சொல்லியிருந்தேன். இது ஓகேடா. அப்புறம் இந்த டிங்க் மேட்டர் சொன்னேன். சிரிச்சார். நல்லா சிரிச்சு செம்மடா சூப்பர் பிளாஸ்டர். அப்புறம் 2 3 சொன்னேன் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் 2 பேரும் உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து நான் ஒர்க் பண்ணதான் காமிச்சேன். அப்புறம் அவரும் ஆட் பண்ண ஆரம்பிச்சார். ஆட் பண்ணலாம் வாடா. ஸோ 2 பேரும் பேசி ஆட் பண்ணோம். அப்புறம் அது அப்படிதான் அது வெளியில் வந்து. இல்லைண்ணா இப்போ கேபிஐலாம் நம்ம பண்ணும்போது 1 மாதத்துக்கு 2 ஷூட் தான் எடுப்பாங்க. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணுறீங்க, பக்காவாக இருக்கும். டக்குன்னு போவீங்க. நான் பார்த்துருக்கேன் அதை. ஒரே ஷாட்டில் சார்கிட்ட சொல்லிட்டு வரீங்க, ஓகே பண்ணிட்டு போயிடுவீங்க. இது படம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு, அதுக்கே நீங்கள் இவ்வளோ டக்குன்னு ஒர்க் பண்ணாமல் விட்டீங்க. ஒர்க் ஐ மீன் ஒர்க் பண்ணல எப்படி சொல்லல. இப்போ கலக்கப்போதையாருக்கு வந்து நம்ம ஒன்லைன் பிடிக்கணும். நம்ம தான் ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆட் ஆன் தான் பண்ண போகிறோம். ஸோ அது உட்காரணும்ல நம்ம கரெக்டாக. நம்ம நம்ம அவசரமாக எழுதி தப்பாக கொடுக்கறதுக்கு பொறுமையாக எழுதி கரெக்டாக கொடுத்தோன்னே அதுக்கு தான் இது எக்ஸாம்பிள். அவ்வளோதான். ஒர்க் அவுட் ஆச்சுல. நம்ம பொறுமையாக நம்ம அவசரமாக ஒர்க் பண்ணுறத விட நல்லா ஒர்க் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதுவே நடுவில் எனக்கும் வேலை இருக்கும்ல, நம்ம அதையும் பார்க்கணும். ஏன்னா இது ஹாட்ஸ்பாட் 2 தான் நமக்கு ஒரே ப்ராஜெக்ட் அப்படின்னு இல்லை. டக்குன்னு வந்து ஃபோன் கால் அது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிலது கமிட் பண்ணி வச்சுருப்பேன்ல. ஸோ அதையும் பார்க்கணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஆனால் விக்னேஷ் கார்த்தி அவரும் ஒரு பர்ஃபார்மர்ன்றதுனால நீங்கள் சொல்கிற காமெடியாக அவரை சிரிக்க வச்சு. இல்லை அண்ணனை வந்து சிரிக்க வைக்க ரொம்ப கஷ்டம். ஒரு டவுட்ண்ணா, இப்போ கொம்பில்லாத பாலா தான் அவர். அவன் அந்த டைலாக்கை நீ அப்படி தான் சொல்லணும். அதை தவிர நீ கொஞ்சம் இப்படிலாம் மாற்றி சொன்னீங்கன்னா அப்படியாண்ணா அவன் கட் அமர் அதான் அந்த ஃப்ளோ அப்படி சொன்னோம். இப்போது நீங்கள் எழுதிப்பீங்களே இந்த அது என்னோட ஃப்ளோவில் அதே அவர் கொஞ்சம் மாற்றுவார். இப்போ நான் அந்த டிங்கே வச்சுக்கோங்க. டிங்க் நான் டோயர் இன்கம் நோ கிட்ஸ். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜாலியாக சுற்றலாம். குழந்தைக்கு எந்த டார்ச்சரும் கிடையாது. நியாயமாக நான் என்ன எழுதுனா, நியாயமாக உங்கள் அப்பா அம்மா தான் டிங்கில் இருந்திருக்கணும். இவால நியாயப்படி உங்கள் அப்பா அம்மா தான் டிங்கில் இருக்கணும், இதை சொல்லுன்றார். ஸோ அதுவே இல்லை. நான் சொல்கிறேன் நியாயமான்றது ஒரு கலோக்கியல் வேர்டுனா நியாயப்படி இல்லை அமர் அது நியாயப்படி அப்படின்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நியாயப்படி. ஸோ அந்த இதுக்கே அவர் அவ்வளோ கரெக்டாக அந்த மாதிரி நானும் ஒத்துப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னல, இன்னொருத்தர் எதுனா ஸ்கிரிப்ட் நான் சொல்லி அதை அப்ளாஸ் வாங்கினா அது அவர் தான். ஸோ அவர் எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு ஓகே. ஆனால் அது தேட்டருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாமே ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஓவராக ஒரு 80 ஒரு 10 ஜோக்குனா சும்மா சொல்கிறேன், 10னா 8 பிளாஸ்ட் ஆச்சு. 8 வித்துட்டீங்க. வேலை வாஸ் 2 தான் வைக்கல. அது ஏன் அது அது தெரில. அது 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 ஒரு ஜோக் போட்டோன்னு இன்னொரு ஜோக் போட்டிருப்போம். அது ஒரு ட்ராப் இருக்கணும். அது சொல்லுவார். அது விக்கேனா தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் பேசும்போது கற்றுக்கிட்டது தான். அது ஒரு சிரிக்க வச்சே கூடாது. ஒரு ட்ராப் இருக்கணும் நடுவில். எங்கேஜிங்காகவே இருக்கக்கூடாது. ஒரு போர் சீன் இருக்கணும். இப்போ தான் அடுத்த சீன் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைண்ணா. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படி தானே. இப்போ ஒரு ட்ராப் இருக்கணும். சூப்பர். அது அப்படி அதுதான். இப்போது ஆக்டிங்லேருந்து டேரக்ஷன் ஏதாவது ட்ரை பண்ணிருந்தேன், அந்த பக்கம் இன்னும் போல.
பட் ஃபியூச்சரில் ஐடியா இருக்கா? இல்ல. ஓகே. ஹாட்ஸ்பாட் 2க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து செலிபிரிட்டி சைட்லேருந்து ஃபோன் பண்ணி "அப்பா அமரே வேற லெவலில் பண்ணிட்டு" அப்படின்னு அது ஃபோனை தாண்டி செலிபிரிட்டி ஷோவே வச்சாங்கல்ல. ஓகே. ஸோ எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 மறக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக எனக்கான ஒரு படம் அது. நான் வந்து நல்லா தெரியும் இந்த படத்தில் நான் நினச்சிட்டு இருக்க படம். ஏன்னா படம் முடிஞ்சு எடிட்லாம் முடிஞ்சு டப்பெல்லாம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் டெய்லியும் எனக்கு நைட் விக்னேஷ் நான் கால் பண்ணுவார். டேய் நான் என்னடா இப்படி பண்ணியிருக்க செம்மையாக பண்ணியிருக்கடா அப்படின்னு. அடுத்த ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துருப்பாரு திருப்பி படத்தை. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 1 மணி 2 மணி நைட்டு கால் பண்ணி டேய் என் ஃப்ரெண்டு பேசணுன்றான்டா. அவரு ப்ரோ செம்மையாக பண்ணி ப்ரோ. ஸோ இப்போ நம்மளை ஹைப்பேத்தி விட்டாங்க. ஸோ எப்படா இந்த படம் வரும்னு வெயிட் பண்ணிவிட்டு கிட்ட நான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் லேட்டாக வர மாதிரி இருந்தது. ஸோ ஜனநாயகன் வராததுனால தான் நம்ம சீக்கிரமாக வந்தோம். ஸோ அப்போ என்ன ஆச்சு, அமர் ரிலீஸ் பண்ணுறோன்ட்டாரு. ஒன்றும் புரியல. ஒரு 2 டேஸில் ப்ரெஷ் ஷோன்ட்டாரு. ப்ரெஷ் ஷோ உட்காந்து பார்க்குறோம் ஒருத்தருமே சிரிக்கல. அது இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆடியன்ஸ் எத்தனை பேராங்க? ப்ரெஷ் ஷோ இருக்கும் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் ப்ரெஷ் ஷோ அது. ஏன்னா அவங்க டெய்லியும் ஒரு 3, 4 படம் பார்ப்பாங்க. இல்லை ஒரு 2 படமாக மினிமம் பார்ப்பாங்க. அவங்களோட ரியாக்ஷன் அவ்வளோதான் இருக்கும். அது எனக்கு தெரியாது. நான் வந்து சிரிக்க மாட்டேன். அப்புறம் என் போர்ஷன்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகலையோ ஐயோ அப்படின்னு நினச்சி பேசும்போது அப்போது கிஷோர் ப்ரோ அண்ணனோட கோ டைரக்டர் ஷோ இப்படி தான் ப்ரோ இருக்கும். நாளைக்கு தான் தெரியும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து செலிபிரிட்டி ஷோ. நாளைக்கு தான் தெரியும் நமக்கு அப்படின்னு. ஓகேண்ணா நாளைக்கு டிக்கெட்ஸ்லாம் எத்தனை வேணும்னா நான் ஒரு 20 டிக்கெட் பசங்களாம் ஜீல இருக்கவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தான் கூட்டு போயிட்டு செலிபிரிட்டி ஷோ முடிஞ்சோன்னே அது அப்படியே வேறு வேறு ஆயிடுச்சு. ஃபுல் ஆஃப் என் போர்ஷன் எல்லாமே ஃபுல் ஆஃப் டாப்லேருந்து அந்த லாஸ்ட் டைலாக் தான் ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து லாஸ்ட் டைலாக் செம்ம பிளாஸ்ட்டு. அப்போ அந்த செலிபிரிட்டி ஷோவில் அஸ்வின் நானும் அஸ்வின் ப்ரோவும் நானும் பேசி கூட மாட்டோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். சீனை நடிப்போம் அவ்வளோதான். அவரும் கொஞ்சம் ரிசர்வாக இருப்பார். நானும் அப்படி தான் இருந்தேன். ஸ்டார்ட் இருப்போம். அவர் வந்து ப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே ஆக்சுவலாக என் பேரை பற்றி சொல்லும்போது எனக்கு செம்ம கூஸ்பம்ஸ். அமர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னாரு. ஏய் இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் ப்ரெஸ் ஷோலையும் அவர் சொன்னது. அவர் என்ன பண்ணார், அவர் லிட்டரலாக நான் அஸ்வின் ப்ரோவை அப்படி பார்த்ததே இல்லை. யாருமே இப்படி பார்த்துக்க மாட்டார். இப்போ ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு நான் கீழே தான் பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ மேலே தான் பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ மேலே போகிறேன். அப்போது அஸ்வின் ப்ரோட கையை பிடிச்சிட்டு வச்சுட்டு வயிற்றுல குத்திட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என்னை கூப்பிட்டு அப்படி பேசிட்டு இருக்காரு. ஓ செம்மையாக பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அஸ்வின் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. நீ அப்போலாம் பண்ணிட்ட ப்ரோ செம்ம ப்ரோ அப்படின்னாங்க. அது ஒரு இது அசார் அண்ணா நம்ம கேபி நம்ம சீசனில் அசார் அண்ணா பண்ணால அவர் அம்மார் பிச்சுட்டடா. அதாவது அவர் விக்னேஷ் கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபஸ்ட்டு படம் விக்னேஷ் கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸில். அப்போது அவர் சொன்னார் அவன் கரெக்டாக விக்னேஷ் வந்து லாஸ்ட்டாக அந்த ஆட்டோ பாம் வச்சிருக்கா போல அப்படின்னாரு. அப்புறம் கதிருமே அந்த படத்தில் கதிர் நினச்சது அவருமே ஏய் மச்சான் சூப்பராக பண்ணியிருந்தா சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது. குரேஷியுமே அந்த போல குரேஷியும் சொன்னா கூட ஐயோ ஃபஸ்ட் ஹாஃப் இவன் காப்பாற்றிட்டான் செகண்ட் ஹாஃபை நீ காப்பாற்றிட்டா ஐயோ வேற மாதிரியா அப்படின்னு குரேஷி சொன்னா போல. அது அதுக்கப்புறம் 2, 3 பேர் இப்போ இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களே வந்து பர்டிகுலராக அமர்னு ஒருத்தர் இருக்கார் இதில் பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அப்படின்னு ஒரு 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 மேட்டரை சொன்னாங்க. ஸோ அந்த செலிப்ரிட்டி ஷோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே அப்படின்னா தேட்டர் விசிட்டும் போனாங்க. தேட்டர் விசிட் பண்ணும்போது என் போர்ஷன் எல்லா தேட்டரில் எல்லாம் சிரிச்சாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. பசங்க ரெகனைஸ் பண்ணாங்களா உதாரணத்து? நீங்கள் வேற ஒரு சீசனில் ஒரு மண்டே வச்சுருக்கீங்க. ஆமாம் அது வேறு இல்லை. ஆனால் ஹாட்ஸ்பாட்டுக்கு அப்புறம் ஹாட்ஸ்பாட் 2 ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்து நான் வெட்டல. எதுக்கு நான் நான் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். முடி வச்சு நடிப்பேன். படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லை சீரிஸோ இல்லை டிவிலையோ கட் பண்ணிட்டு வந்து நிற்பேன். 3 ஷேல இருப்பீங்க. 6 எபிசோடு வந்து தாடி வச்சு மிஸ் வச்சுருப்பேன். மீதி 6 எபிசோட் தாடி எனக்கு யாரும் ஒரே சீசனாக மெயின்டைன் பண்ண மாட்டேன். அதனால் ஆனால் இப்போ ஹாட்ஸ்பாட் 2ல நல்லா ரெக்கமெண்ட். சூப்பர்ண்ணா. இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் படத்தை தாண்டி டிவிஸ்லேயும் நிறைய பண்ணிட்டுருங்க. ஜீ தமிழ் மெயினாக அந்த கேள்வி கேரக்டர் வந்து இனிமேல் எங்கள் வீட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது எப்படி ஓகே தானே உங்களுக்கு பண்ணுறது? நடிப்பு ஆக்சுவலாக காலேஜ் டைம்லலாம் இந்த ஃபீமேல் கேரக்டர் குத்த நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றேன். அது என்னன்னு தெரில. அது அப்படியாச்சு. அது லைஃப்பில் இதெல்லாம் நான் வேணாம்னா எனக்கு அதான் அமைஞ்சுது. இந்த கேரக்டர் அவங்களா கொடுத்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. சிவகாந்த்னு ஒருத்தர் இருக்காரு. சிவகாந்த் தான் சொன்னார் இது மாதிரி ஒரு கோலிவுட் மேன்ஷன் ஒரு ஷோ பண்ணுறோம். அதில் ஒரு பாட்டி வந்து ஒரு மாமி வந்து பாட்டியாக இருந்து அவங்க காசிப்ஸ் பேசினா இருக்கும் அப்படின்னு பேர் வச்சு அதுக்கு பேர் லாலா பாட்டின்னு அவர் தான் பேர் வச்சுது. அது அந்த அது அப்போ வந்து அந்த ஒரு மீம்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அந்த லாலா அப்படின்னு வர சாங்ஸ் எல்லாம் வரும். லாலா 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 லா ஃபுல் ஸோ லாலா பாட்டின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டி ஒரு பாட்டு போகலான்னு சரி பேரை மட்டும் வச்சானுங்க பாட்டு பாடுற ஒன்றில் அது வந்து அப்போ தான் அந்த யூடியூப்போட தம்ப்நெயில்லாம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. இவர் செய்த காரியத்தை பாருங்களேன்
விஷால் நயன்தாராவை கையை பிடித்து இழுத்தார். கீழே உட்காந்துருப்பாங்க, பிடிச்சி தூக்கியிருப்பாங்க. அதுக்கு தான். அந்த மாதிரி. ஸோ அதை தம்ப்நெயில் செக்மெண்ட்டாக மாற்றி பேசலாம். காசிப் வாயால் பேசாமல் தம்ப்நெயிலாக வச்சு அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த ஷோ தான் அதான் ஹைலைட் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அந்த கோலிவுட் மேஷன் அது ஒரு ஸ்பெஷல் ஷோ தான். அதுக்கப்புறம் அதையே பிடிச்சி அதையே பண்ணலாம். ஸோ சூப்பர் மாமு. ஸோ அப்படியே ரெகுலராக அது பண்ண ஜீல வந்து அது ஒரு கேரக்டராகவே ஜி தமிழ் ஜீ தமிழ் இருந்துச்சா அது இல்லையா அந்த அது நான் வந்து அது நான் எதிர்பார்க்காத ஒன்று. எனக்கு அந்த பொசிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா ஷோலையுமே ஆங்கர் முதற்கொண்டு எல்லா கண்டஸ்டன்ட்டுமே நான் எது சொன்னாலும் அவங்க என்ன இவங்க சொல்கிறா அப்படி ஏற்றுக்கிட்டே இல்லை. அவங்க நல்லா ரசிச்சு எனக்கு என்ன ஒரு டவுட்னா சோலோவோ வரீங்க தனியாக இப்போ கேபி சீசன் பண்ணும்போது நானும் என் பேர் உங்களுக்கு தெரியும்ல எல்லாத்துக்கும் ஓப்பனிங்கில் நெருங்கி விட்ருவான் ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் தான் அந்த ஃபஸ்ட் கஷ்டம் அவங்களுக்கு போய் நான் சிரிக்க வச்சு நிற்கும். அப்புறம் அந்த ஃபார்மேட்லேருந்து இவர் அதே தெரியும் எல்லாருக்கும் சோலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்படி இது கரெக்டான கேள்வி தான். அது வந்து எப்படின்னா ஒரு 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 1 இயர் ஃபஸ்ட்டு உன் ஸ்கிரிப்டை நீ ஸ்ட்ராங்காக எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் ஸ்கிரிப்ட் செம்மையாக இருக்கா, நீ எப்போ போனாலும் சிரிப்பாங்க, நீ என்ன போனாலும் சிரிப்பாங்க. 2வது ஒரு சேனல் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு சேனல் 100 பேர் இருப்பாங்களா? அந்த 100 பேர் தான் எல்லா ஷோக்கும் வரப்போகுது. ஸோ நீ ஒவ்வொரு ஷோவில் அந்த 100 பேர் 10 ஷோ பண்ணினா அந்த 10 பேரையும் 100 பேரும் பார்த்துருவேன். ஸோ அந்த 100 பேர் ஃபஸ்ட்டு ஒரு 10 ஷோ நல்லா பண்ணிட்டியா, அடுத்த ஷோ நீ சும்மா வந்தாலே சிரிப்பாங்க. நம்ம ஸ்கிரிப்ட் படி தான். நீ ஓப்பனிங் போகிறேன்னு சொன்னல, நீ ஓப்பனிங் போய் ஒரு 4 ஜோக்கு அந்த ஆங்கரோட ஜட்ஜஸோட இன்ட்ராக்ஷன் நல்லா பண்ணினாலே உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நீ எது சொன்னாலும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 ஷோ நாங்கள் பண்ணது சமையிட்டு அந்த அப்படியே பிடிச்சி அதான். அப்போ அடுத்த நான் வரும்போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமர் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனா அக்காவோட பெரிய சப்போர்ட் அவங்க அர்ச்சனா அக்கா. ஸோ அவங்க வந்து இது போடு அதை போடுறது. அப்புறம் விஜய் ப்ரோ அவரும் நல்ல சப்போர்ட்டு. ஸோ இதை பண்ணு ப்ரோ தலை, இதை பண்ணு நான் தலை அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி போச்சு. சூப்பர். ஸோ அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் அது பாசிபிள். அந்த ஸ்பேஸ் எல்லா சேனல்லையும் கிடைக்குது உங்களுக்கு? எல்லா சேனலும் அந்த ஸ்பேஸ் இப்படி நிறைய சேனல் பண்ணுறீங்களே. ஒரு 2 சேனல் தான் பண்ணியிருக்கேன். நிறைய சேனல்லாம் பண்ணுறேன். விஜய் தான் பொதுவாக சொல்லக்கூடாதுன்னு இப்படி சொல்ல. விஜயில் பண்ணியிருக்கேன். விஜயில் பண்ணேன். லாக்டவுனுக்கு அப்புறம் நான் திருப்பி பிகின் ஸ்க்ரீன் போயிட்டேன். இந்த உங்கள் சீசனால் தான். உங்கள் சீசன் வந்து திட்டுறீங்க. இல்லை உங்கள் சீசனில் கிடையாது. இது ஆடியன்ஸே இல்லாமல் பொம்மை படத்தை வச்சு சிரிக்க வச்சிருக்கோம் நாங்கள். அதுதான் ஈஸி. ஆடியன்ஸ் வச்சுருந்தா அது பற்றிப்போ பொம்மை சார் ஆடியன்ஸ் இருந்தால் சிரிச்சிருப்பாங்க சார் அப்படின்ட்டு போயிடுவேன். ஆடியன்ஸ் இருந்து சிரிக்கல நான் கேள்வி கேட்பாங்கல்ல. சரி அந்த சீசனில் வந்து பிகின் ஸ்க்ரீன் போனேன். ஸோ அப்போ வேறு ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் கமெடியன்ஸு நம்ம விஜயில் வந்து ஒரு 50 பேராக அந்த பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரூமுக்கு ஒரு வாய்ஸ் ஒரு ஒரு பஸ்ஸு 50 பேர் இருக்காங்க. எதுக்கு அந்த பஸ்ஸில் ஏறிட்டு பின்னாடி ஒரு பஸ்ஸு காலியாக இருக்குது. லேட்டாக வரும் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப் இப்போ எல்லாமே ஒரு ரன்னிங் ரேஸ் தான் ஓடிட்டுருக்கோம். கடைசியாக ஒருத்தன் முடிச்சா தான் உனக்கு கப்பு கொடுப்பாங்க. அது வரைக்கும் கப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் கடைசியாக முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. அதுதான் என்னோடது. ஃபஸ்ட்டாக ஓடுறவன் வந்து எல்லாத்தையும் அப்படி ஓடிடுவான். அப்படி எதையுமே பார்க்க மாட்டான். அப்படி ஓடிடுவான். நம்ம லாஸ்ட்டாக ஓடுவோன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அப்போ எல்லாத்தையும் சுற்றி விட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே அப்படி பொறுமையாக ஓடுவான். ஆனால் நான் வந்து அந்த லைனுக்கு வந்தால் தான் அவனுக்கு கப்பு கொடுப்பாங்க. அது வரைக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஓடுற மாதிரி இருந்ததோ? எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு முன்னே? இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே பண்ணல. நான் தேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். போவேன். இப்போது 500 ருபீஸ் கொடுப்பாங்க. ஈவெண்ட்ஸ் போவோம். கல்யாணத்தில் அந்த சோட்டா பீம் பேசும் அதெல்லாம் போட்டிருக்கேன். பலூன் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த பொம்மை போட்டிருக்கேன். இந்த ஸ்டால்லாம் இருக்கும் தெரியுமா, கேம் ஸ்டாலு, இந்த பஜ்ஜி புட்டாய் ஸ்டாலு, பர்கர்ஸ் வேறு, அதெல்லாமே எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். பேம்ப்ளேட் கொடுத்துருக்கேன் ரோட்டில். எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா. சரி ஓகே. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக நீங்கள் சினிமாவில் மீடியா ஓவரால் டெஸ்ட்டு காலேஜ் முடித்தேன் 2012 லைக் இது வரைக்கும். இல்லைண்ணா இப்போ நீங்கள் மேரிடு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் படங்கள் பண்ணலை. ஐ மீன் அந்த குப்பத்து ராஜா மட்டும் பண்ணுவீங்க. ஹாஸ்போர்ட் ஒன்றும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணேன். ஆமாம் மேரேஜா ஹாஸ்போர்ட் ஒன்றும். ஸோ அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குங்க? அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா மீடியாவில் ஒன்றும். ஆக்சுவலாக அவளுமே அவள் என்ன சொல்கிறா, அவளுமே மீடியாவில் இருக்க போகணும். அவள் நியூஸ் ரீடர் ஆக்சுவலாக. ஆமாம் உங்கள் கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் வீடியோவில் நியூஸ் ரீடர் அவள். ஸோ நியூஸ் ரீடிங் பண்ணிகிட்டே இருந்தால் ராஜ் டிவியில் போனால் இன்டர்னா ஜாயின் பண்ணால் அப்புறம் ஒரு எபிசோட்லாம் ஆனாரே ஆச்சு பண்ணியிருந்தேன். அப்புறம் லைக் லேட்டராக 2 பேரும் மீடியாவில் இருந்தால் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேண்டாம், நான் ஐடி ஃபீல்டில் எனக்கு டிசைனிங் தெரியும். ஸோ நான் யூஎக்ஸ் டிசைனராக இருக்கேன், நான் அதை கற்றுக்கிறேன். ஸோ ப்ரெக்னென்சி அப்போது அதை வேலையை விட்டுட்டு அப்போ யோசித்தோம். திருப்பி நம்ம மீடியாவுக்கு போனால் 2 பேரும் மீடியாவில் இருப்போம். ஸோ வேண்டாம், நீ மீடியாவிலே இரு. ஏன்னா உன் பேஷன் பெருசு, நீ ரொம்ப வருஷமாக இருக்க, நீ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு போயிட்டு பாதி கடலாக தாண்டிட்டேன். ஸோ நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, பேசியாக இருக்கேன், நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைக் ஐடி ஜாப் எடுத்தா. ஸோ அதனால தான் ஃபினான்ஷியலாக நம்மளால் கொஞ்சம் பேலன்ஸ். பட் ஆனால் வந்து சினிமாவை ட்ரை பண்ணுறாங்க வெளில பாருங்கள்.
மீடியாக்குள்ளே தானே இருக்காங்க, இந்த ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் ஓகே அது அது ஷோலாம் இல்லைப்பா, அது ஒரு இதுப்பா, அது ரொம்ப கஷ்டம். நம்ம சமீபத்தில் ஏதோ பெரிய ஷோ ஒன்று பண்ணிட்டீங்களா? அதில் எப்படி ஸ்கில் போலையாவா இப்போ இடத்துல தான் போல அதில் பண்ணி ஸ்டோரிஸ் ரொம்ப கஷ்டமான ஷோ அது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஷோ. அது பண்ணிகிட்டு இருக்கோம். கான்ஃபிடென்ட். ஆமாம், ஃபைனல்ஸ் போய்ட்டோம். சூப்பர் சூப்பர், வெரி குட்ண்ணா. சரி, ஓகே. நான் சினிமா பயங்கரமான பேஷன் சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இப்போ படத்துலேயும் வந்துட்டீங்க. சினிமா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நடிக்கலைன்னா சினிமாட்டோகிராஃபர் ஆயிருப்பேன். ஏன்னா நான் கேமரா கற்றுட்டேன். ஓ, அப்போ நான் சினிமாட்டோகிராஃபி கற்றுருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்குது நீ சொன்ன மாதிரி, அதில் வந்துருப்பேன். அதுவும் இல்லைன்னா ப்ரொடக்ஷனில் தனியாக கொடுத்துருப்பேன். ஆனால் சினிமா தவிர எனக்கு என்ன ஒன்றும் எனக்கு ஐடியாவே கிடையாது. ஐடியாவே கிடையாது. சூப்பர்ண்ணா. அந்த அளவுக்கு பேஷனேட்டாக கண்டிப்பாக. இல்லை, பேஷனேட்டுன்றதை தாண்டி வேறு ஆப்ஷனே கிடையாது எனக்கு சினிமாவை தவிர. சினிமா இல்லைன்னா நீ வேறு எங்கே போகணும், நான் என்ன பண்ணுவேன்? ஐடி கம்பெனிக்கு போக முடியாது. ஓகேவா? ஒரு இப்போ இப்போதைக்கு கார் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் ஓட்ட. ஒரு 6 மாதமாக கார் ஓட்டுறேன். மேபி டிரைவராக இருக்கலாம். அதை தாண்டி நீ வேறு எதுவுமே தெரியாது. அதுவும் அரைக்குறையாக தான் ஓட்டுவேன். ஸோ அதை தாண்டி நான் சினிமா தாண்டி வேறு எதுவுமே நான் யோசிக்க முடியாது. அது சின்ன வயசுலேருந்தே எப்படி தானே? சின்ன வயசுலேருந்து காலேஜில் ஏன் அவ்வளோ விஸ்காம் எடுத்தோடனே விஸ்காமே நான் பர்பஸ்ஃபுல்லாக சினிமாவுக்கு போகணும்னு விஸ்காம் எடுக்கல. 12th வரைக்கும் வச்சிட்டாங்க படிக்கிறதுக்கு. புக்கே இல்லாத கோர்ஸ் என்னன்னு கேட்டேன் எல்லார்கிட்டையும். இது ஒன்று சொன்னானுங்க. ஓகே, நல்லா இருக்கு, இது எடுத்து பார்ப்போம். என்னன்னா விஸ்காம் 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 வேறு மாதிரி ஒரு கிரேடில் இருந்தது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே விஸ்காம்னா அவனுங்க இது நல்லா இருக்காரு, அது எடுத்தேன். அதுக்கப்புறம் அதாச்சும் இது இது சினிமாவை பற்றி படிப்பா அப்படின்ற. அப்புறம் அதை படித்து அப்புறம் அப்படி வந்தேன். ஃபஸ்ட் இயரில் இந்த தியேட்டர் டீமில் ஜாயின் பண்ணனால அங்கேருந்து அப்படியே போனேன். சூப்பர்ண்ணா. இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஐ மீன் சினிமாவிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு இப்போ செகண்ட் தான் அடுத்த படம் பண்ணுறேன். அதான் அடுத்த படம் பண்ணுறேன். அடுத்து யார் கூட படம் பண்ண போகிறேன்? அடுத்து விக்னேஷ் கார்த்திகேயனா கூட ஜிவி சார் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபுல் லென்த் படம் ஆந்தாலஜியில். ஸோ ஹாட்ஸ்பாட் மாதிரி ஆந்தாலஜியில் இது ஒரு ஃபுல் லென்த் மூவி. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று. அதில் ரைட்டும் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அதில் ஆல்ரெடி அவர் நல்லா எழுதிட்டார். அதை நான் கிடைக்க விரும்பல. தெரியாத நம்ம இம்ப்ரூவ் பண்ணிப்போம். லைக் ஃப்ளோவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை இம்ப்ரூவ் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு புலிக்காரம் சீசன் 2 ஹாட்ஸ்டாரில் இருப்பது. ஸோ அது பண்ணுறேன். அது ஸ்டீஃபன் ஒரு கேரக்டர். லைஃப்பில் எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், சந்தோஷமாக பண்ணலாம். ஒன்றும் இல்லை இதெல்லாம் பண்ணுறேன் இப்போதைக்கு. காத்தடிக்குது, என்ஜாய் பண்ணுவோம். சினிமாவில் நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸ் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சினிமாவில் நீங்கள் பாலிடிக்ஸ் பார்க்க முடியாது. நீங்கள் சினிமாவில் வளர்றீங்களான்றது ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்களே, அவங்கள வச்சு கற்றுக்கலாம். எப்படி நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா நீங்கள் 4 வாட்டி தண்ணி கேட்கணும். ஓகே. நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டு நீங்கள் வரும்போது இளநீ முதற்கொண்டு உங்களுக்கு இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் சினிமாவில் உபசரிப்பை வச்சு நீங்கள் சினிமாவில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா கண்டுபிடிக்கணும்னா அந்த ப்ரொடக்ஷன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இளநீ கொடுத்தாங்களா? இப்போ இளநீ வரல, ஆனால் வாட்டர் பாட்டில் பண்ணுறேன். அந்த சீல் பிரிக்காத வாட்டர் பாட்டில் வரும். அதுதான் சூப்பர். எல்லா வரைக்கும் போல. அப்போல்லாம் வந்து அந்த அந்த ட்ரம் ஒன்று இருக்கும் தெரியல. இப்போ பெரிய ட்ரம்மில் 10 வாட்டர் கேன் இருக்கும். அது எதுவுமே மூடி போடாமல் வச்சு. ஆமாம், அதை எடுத்து நம்ம குடிப்போம். அது அப்படி இருந்தது. இப்போ வந்து சட் அப்படின்னு ஃப்ரெஷ் வாட்டர் பாட்டில் வரைக்கும் வந்துருக்கேன். ஃப்ரெஷ் வாட்ரு டெண்டர் கோப்ரேட்டாக மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டரே சஸ்டெயின் ஆனால் கூட நான் சந்தோஷம். இது கடைசியாக காமெடியாக தான் இருப்பீங்களா, இல்லை கேரக்டர் எல்லாமே? எது வந்தாலும் பண்ணலாம். எது வந்தாலும் பண்ணலாம். சூப்பர். அப்படி தயாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுதான். இப்போ நடுவில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்லாம் ட்ரை பண்ணி, ஐ மீன் தாண்டி லைக் நான் பண்ண தியேட்டர் ஆக்சுவலாக நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சைடு கலக்கப்போதையார் வந்ததுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ஒரு பெரிய ஒரு அவங்களோட பெரிய அது ஒரு மீட்டிங். அது ஈசிஆரில் அது பெரிய மீட்டிங். அதாவது நானே தேட்டரில் அவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்தது கிடையாது. ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அப்பா 5 லட்சம் பேர் 3 நாள். ஆமாம், மாநாடு தான். 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர்கிட்ட வந்திருப்பாங்க. இதில் எனக்கு அவங்க ஒரு மைம் கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 15 பேர் 20 பேர் தேவைப்பட்டுச்சு மைம். ஓகே அப்படின்ட்டு யார் ஜூனியர்ஸ் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் மாதிரி எடுத்து அதில் ஒரு 15 பேர் எடுத்து ஒரு வாரம் லைக் அந்த ப்ளேவை வந்து நாங்கள் ரிகர்ஸ் பண்ணி அது போனோம். ஸோ அப்போ தெரிஞ்சிச்சு, ஓகே இதுக்கான ஒரு இடம் இருக்குது போல் இன்னும் தேட்டருக்கான. நமக்கு தெரியல, நம்ம வேறு ஒரு இதில் ஒரு நாள் இதை மறந்துட்டு போகிறேன். ஸோ அதை திருப்பி ஆரம்பிக்கலாண்ணா. பசங்களாம் ரெகுலராக வருவீங்களாடா, நான் நல்லா பேமெண்ட் தரேண்ணா, நீங்கள் எங்கே வாங்குறத விட டபுள் மடங்கு பேமெண்ட் தரேன். எனக்கும் காசு மேட்டர் இல்லை. இப்போ இதில் ஒரு எல்லோரும் ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன்னா எனக்கு 10,000 போதும். ஏன்னா நான் வேறு ஒரு வேலையும் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு இது போதும் அப்படின்னா ஓகே நான் பண்ணலாம்னா நானுங்க. ஸோ அன்னையிலேருந்து தேட்டர் டென்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்களே ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. அதில் பண்ணானுங்க பசங்க. அதில் பண்ணாலும் போலீஸ்னு ஒரு வெப் சீரிஸில் பசங்க பண்ணானுங்க. தேட்டர் டென்ட்லேருந்து மைம் பண்ணோம் நாங்கள். ஸோ இப்போ பெரும்பாலும் மைம் தான் நம்மக்கிட்ட வருது. இப்போ ரெகுலராக மைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? மைம், ட்ரீட் ப்ளே எதுவாக இருந்தாலும்
லைக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொலிட்டிக்கல் இதுக்கும் கூப்பிட்டாங்க இப்போ இந்த எலெக்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் நிறைய எல்லாம் இப்போ உங்கள் கூட சீனியர்ஸ் நிறைய பேர் யோகி அண்ணா, ராஜா அண்ணாலாம் சொன்னீங்கல்ல, இவங்கெல்லாம் படம் பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் ஹாட்ஸ்பாட் 2ல நல்ல ஒரு ரீச் எட்டலாம் உங்களுக்கு. எல்லாருக்கும் நிறைய கம்பேரிங் இல்லை. உங்க எப்படி வந்து ஐ மீன் எப்படி சொல்கிறது, உங்களை என்கரேஜ் பண்ண அப்படி டீமை பொறுத்த வரைக்கும் இவன் வளர்ந்துட்டான், அவன் இன்னும் வளரல, நான் வந்து இவனுக்கு முன்னாடி வந்தவன், இவன் அந்த விக்டரி டேஸ்ட் பண்ணிட்டான், அது இருக்கவே இருக்காது. சி ஸ்கிரிப்ட்லேயே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆ ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ உங்கள் சீசனுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ராஜானா யோகினா நிறைய சீசன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சீசனுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். விக்ட்ரி கிடைக்கும். சின்சியாரிட்டி தான் மேட்ரு. நம்ம அதுக்கு நீ ஜெயிப்ப. ஆனால் அது உன்னை ரொம்ப சோதிக்கும். சினிமான்றது சங்கர் சார் சொன்னது தான். சினிமான்றது நீ லவ் பண்ணினா உன்னை திருப்பி லவ் பண்ணும். ஸோ அதுதான் மேட்டர். நீ எவ்வளோ லவ் பண்ணுறியோ அவ்வளோ உன்னை திருப்பி லவ் பண்ணும். ஸோ அவங்கவுங்களுக்கான டைம் வரும். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்குன்னு பயந்து விட்டுட்டு போயிட்டோம்னா ரைட் டைம் வரும். எல்லாருக்கும் டைம் வரும். நீங்கள் சினிமா ஹாட்ஸ்பாட் 1 பண்ணீங்க, அப்புறம் ஹாட்ஸ்பாட் 2 படத்தில் வந்துட்டீங்க. பட் ஹாட்ஸ்பாட் 2 நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்காக பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க, ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மொமெண்ட் கண்டிப்பாக கொண்டு போய் காமிச்சிருப்பீங்க ஆடியன்ஸு. அப்போது ஹவு ஷி ஃபெல்ட்? ஆக்சுவலாக வந்து அந்த செலிப்ரிட்டி ஷோ அவளை கூட்டிகிட்டு போகணும். ஆனால் இப்போ என்னென்னா என் ஒய்ஃப் வந்தால் என் பாப்பா வரணும். இப்போ முக்கியமான சீன்லாம் அவன் அழுவான். நம்ம வரும்போது தான் அழுவான். நம்ம என்ன பண்ணுவாங்க, நீ தான் ஆல்ரெடி படம் பார்த்துட்டல, அவனை கூட்டிகிட்டு வெளியில் போகணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். டைப்பர் மாற்றணும், பால் கொடுக்கணும், அவனுக்கும் தெரியும் அது கஷ்டம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகல. அப்புறமா போகலான்னு பார்த்தா என்னாச்சு, அடுத்து 20th கரெக்டாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 19th ப்ரெஷ் ஷோ, 20th செலிப்ரிட்டி ஷோ, 21st நாங்கள் 21st நைட்டு ஸ்ரீலங்கா போகிறோம் அந்த கில்லாடி ஜோடி ஷோஸ்க்காக. ஸோ இப்போ 22nd படம் ரிலீஸு. ஸோ அது ஆச்சு நாங்கள் வரத்துக்கே 27 கிட்டே ஆயிடுச்சு ஸ்ரீலங்காலேருந்து. அப்புறம் வந்து இதை பார்க்குறவங்ககிட்டலாம் ஏன்னாவே நம்மளை பார்ப்பாங்கள்ல, ப்ரோ செம்மையாக கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் 2 நீங்கள் எப்படி சிஸ்டர் என்ன கூட்டிகிட்டே போகல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாள். சரி அப்படின்னு பார்த்து அப்புறம் ஒரு நைட் ஷோ கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு பக்காவாக பார்க்க வச்சேன். என் ஒய்ஃபு, அவங்க அம்மா, என் ஒய்ஃபோட அண்ணன் எல்லோரும் அவங்க ஃபேமிலியாக உட்கார வச்சு பார்த்தோம். ஸோ கில்லாடி ஜோடிஸ் இப்போதான் ஞாபகம் இருக்கா? கில்லாடி ஜோடி செம்மையாக பண்ணிட்டுருக்கீங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த ஸ்பெஷலாக அந்த அவங்கள தூக்கிட்டு போயிருங்க, அதெல்லாம் கஷ்டம் தான். அது எப்போ நான் பண்ணீங்க? அது ஒரு அதான் சொல்லலை, நான் அந்த ஷோவில் வந்து நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்னது இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் மாதிரினாங்க. எவ்வளோனா டஃப்பாக இருக்கட்டும், நான் ட்ரை பண்ணுறத விட மாட்டேன், நான் குவிட் பண்ண மாட்டேன், 100% கொடுப்பேன்னு. ஸோ அதனால தான் நான் பண்ணேன். நான் தூக்கி பார்த்தவள முடியல. அவள் வேறு அவளுக்குமே மேலே உட்காந்து இப்படி சாயிரா என் மேலே. ஸோ அது இன்னும் எனக்கு வெயிட் அதிகமாச்சு. பட் அது எப்படியோ பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் மட்டும் குவிட் பண்ணிட்டோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நீங்கள் ஃபைனல்ஸ் போயிட்டீங்க? ஃபைனல்ஸ் போயிட்டோம். அதுக்கு அந்த ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரவுண்ட் வந்தது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக. அது என்னென்னா எனக்கு என்னென்னா, ஓகே இது ஒரு ஷோ, நாளைக்கு லைஃப்னு ஒன்று இருக்குது. இப்போ அவளுக்கு எனக்கு எதாவது ஆச்சுன்னா கூட ஓகே, அவளுக்கு எதாவது ஆச்சுன்னா பாப்பாவை பார்க்கணும். ஸோ அவளை தாங்க மாட்டேன். இப்போ அவங்க வீட்டுக்கு நான் பதில் சொன்னேன், ஏன்ப்பா கூட்டிகிட்டு போனேன், இவ்வளோ கேள்வி கேட்பான். ஸோ அது அந்த ரவுண்ட் மட்டும் நாங்கள் ஒரு வாட்டி அட்டன் பண்ணோம். அதுலேயே நாங்கள் ஆக்சுவலாக நிறைய ஃப்ளாக்ஸ் எடுத்துட்டோம். இன்னொரு வாட்டி பண்ணியிருந்தா மீதி ஃப்ளாக்ஸ் எடுத்துருப்போம். பட் இல்லை, குட் பண்ணிக்கிறோன்ட்டோம். ஸோ பட் இருந்தாலும் மார்க் அடிப்படையில் நம்ம மேலே இருந்ததுனால கில்லி படம் தான். கில்லி படம் தான். கில்லி படம் தான். ஃபைனல்ஸ் போயிட்டோம். ஃபைனல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்ட்ருக்காங்க. நார்மல் எபிசோடே மோசமாக இருக்கும். ஃபைனல்ஸு ஏதோ ஓட்ஸ்லாம் பண்ணுவாங்களா ஆடியன்ஸ் ஆப்பில்? ஸோ டைமிங் இப்போ டைமிங் இருக்கும். எவ்வளோ யார் நல்லா பண்ணுறாங்க, யார் டைமுக்குள்ளே முடிக்கிறாங்க. ஸோ அது அங்கேயே தெரிஞ்சிடுவாங்க. இப்போ நீங்களும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ஒரு லெவலில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு சந்ததிகள் கஷ்டப்படுவானுங்க, கோப்பை இல்லாமல் இருப்பானுங்க சினிமாவில். அவங்களுக்கு எங்களோட இங்கே கம்பேரே பண்ணிக்கிறது. உங்கள் உலகம் வேறு, நாங்கள் வந்த உலகம் வேறு, எங்களோட ஸ்கூல் வேறு, நாங்கள் வந்த வழி வேறு. உங்களுக்கு வந்து இன்றைக்கி இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேரக்டர் ஏதாவது பேசுகிறாரு, திட்டுறாருனா கூட நாங்கள் கையை கட்டி தான் இருக்கணும். இப்போ இருக்க பசங்க கிடையாது. வீட்டுக்கு வந்து அவரை பற்றி லைவ் போட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேருந்து அவன் பிக்கப் பண்ணி இப்போ அவனுங்களாம் சேர்ந்து ஆல்ரெடி அந்த டேரக்டர் மேலே ஒரு 30 பேர் காண்டு இருக்கும். அவனுங்களாம் சப்போர்ட்டிவ்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆச்சு. அவன் ஒரு ஸ்டார் ஆகி போயிடான். ஸோ இது வேறு ஜோன். பட் இந்த ஆர்ட் ஃபார்மை உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். அந்த கஷ்டத்தை ஃபேஸ் கூட பண்ணதால நீங்கள் அந்த கஷ்டத்துக்கு பயந்து வெளியில் போகாமல் இருந்தாலே அதுவே உங்களை திருப்பி கூப்பிட்டு போயிடும். அதனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துல நில்லுங்க. நீங்கள் அதை போராடணும் கூட இல்லை, அதை வாங்கினீங்கன்னா கூட போகிறோம். அந்த அம்பு உங்களை நோக்கி வரும். அந்த அம்பை வாங்கிக்கிட்டே அங்கேயே நின்னீங்கன்னா போதும், நீங்கள் சர்வே ஆகிடுவீங்க. அந்த அம்பு வருதுன்னு நினச்சி ஓடக்கூடாது, அம்பு வாங்கிட்டு ஓடக்கூடாது. அங்கேயே நில்லு,
ஜெயிக்கலாம். இதை கட் பண்ணி நான் வாட்ஸ்அப் தரத்தில் வைக்கிறேன் மோடி. இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற மாதிரி இல்லை, வாழ்க்கையில் இது வைக்கணும். அதான் மாதிரி. சிம்பிள் தான். அண்ணா இப்போ ஏஐ எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் சினிமாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நிறைய பற்றி பார்த்துட்டேன். நான் சொல்லியிருக்கேன் கிட்ட கேட்குறேன். அந்த ஏஐலாம் ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு பார்த்தேன், அதெல்லாம் வேலைக்கே வரல. சாட் ஜிபிடியில் ஃபுல் கண்டென்ட் போட்டு எனக்கு ஒரு 2 பேஜுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுன்னு கேட்டேன். நம்ம எழுதுகிற மாதிரி வரல. அந்த சென்ஸு கம்ப்யூட்டர் எல்லாமே பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக. ஸோ அது வந்து அதுக்கு தெரிஞ்ச ஜோக்ஸ், அதுக்கு என்ன ஜோக்ஸ் ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் கொடுக்கும். இப்போ அந்த செட்டில் அந்த ஷோவில் என்ன வேணால் நடந்துருக்கலாம், அதை நீ அதுக்கு இன்புட் கொடுக்கணும். அதான் அது பாயிண்ட். அது வந்து இது மைலேஜ் ஜோக்ஸாக இருக்கும். மைலேஜ் ஜோக்ஸ் இல்லை, மைலேஜ் ஜோக்ஸ்னா மயிலாப்பூர் ஜோக்ஸாக இருக்கும். அது ஒரு அந்த மாதிரி அது வந்து எப்படின்னா ஒரு இந்த காமெடி கிளப் அப்படியாச்சும் மேலே நல்லா ஃபில்டர் காஃபி காஃபி சூப்பராக இருந்தது அந்த மாதிரி ஜோக்ஸ் கொடுக்கும். நம்ம காத்துல நம்ம பிசியில் போயிடும். அது இறங்கி டி அப்படி அடிக்கணும், அது ஏவாகவே அப்படியே போயிடும். ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோஸ் வருது, சென்டிமெண்ட் வீடியோஸ் வருது, சம்டைம்ஸ் ப்ராங்க் இதெல்லாம் வருது. இந்த எமோஷனை வந்து எப்படி சார் காமெடி மாதிரி போட்டால் கிரிஞ்சுன்றாங்களே. இல்லைண்ணே. இப்போ காமெடி வீடியோஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எனக்கு ஒரு சென்டிமெண்ட் வீடியோ வருது, நான் ஃபீல் ஆகிறேன், டக்குன்னு வந்து காமெடி சிரிக்கிறேன். 30 செகண்டுக்கு ஒரு மூச்சுங்க சார். அப்போ இது எமோஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. இது ஃப்யூச்சரில் சினிமாவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே குறுகிய நிலையிலே கேட்குறாங்களே, அது கேட்குறேன். சினிமா ஆல்ரெடி பாதிச்சிருச்சு. இப்போ யாரும் அவ்வளோ படம் டிவி காலி, ஒத்துக்கிறீங்களா? யாருமே டிவி பார்க்கறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அம்மா வந்து சீரியல் பார்க்கணுன்னுவாங்க, நான் கிரிக்கெட் பார்க்கணுன்னுவேன். ஓகேவா? இப்போ எல்லாமே ஃபோனில் பார்க்குறோம். ஓகே. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, சீரியல் வரும்போது என்ன சீரியல் பார்த்துட்டு சமைக்கிறேன்னுவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கப்புறம் பார்த்துக்கிட்டே சமைச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் சமைக்கிறேன் அப்புறம் ஆச்சு. இப்போது இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு தேதியில் நிறைய பேரோட அப்பா அம்மா வந்து எப்படி தூங்குறாங்கன்னா, கையில் ஃபோனில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது, அப்படியே படுத்து தூங்குறாங்க. இதுதான் நடக்குது. கரெக்டா? என் வீட்டில் நான் போய் எங்கள் அம்மாவோட ஃபோன் எடுத்து வைப்பேன், எங்கள் அம்மாவோட ஃபோன் ஆஃப் பண்ணுவேன். அது ஏதோ ஒரு எனக்கு எப்போ எங்கள் அம்மா தூங்கிட்டாங்கன்னு தெரியும்னா, ஒரு வீடியோ 30 வாட்டி ஓடின்னு ஒரு ஷார்ட்ஸு. ஏன்னா இது ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது எதனாலனா டெலிவிஷன் பார்க்குறது இல்லை அவங்க. ஸோ அடுத்தது பாதிக்கிறது சினிமா. இன்றைக்கி எந்த சினிமா 25 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது, 50 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது, ஒரு வாரம் ஒரு நாளே பெரிய விஷயன்றாங்க இப்போ. ஆமாம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு. என்டர்டெய்னர்ஸும் அதிகமாகிட்டாங்க. என்டர்டெய்னர்ஸ் அதிகமாக, அதாவது கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி தான், சினிமா எடுக்கிறவன் அதிகமாகிட்டான். அதனால அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டுலாம் என்ன, ஒரு ஃபேமிலிலாம் என்ன பண்ணுவாங்க, சண்டே வெளியில் போகணும் மாதத்துக்கு ஒரு வாட்டினா ஆட்டோ ஒன்று போடுவாங்க, பீச்சுக்கு போவாங்க, வீட்லேயே சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்துடுவாங்க, பெட்ஷீட்டு விரிப்பாங்க, போட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. நீ போகிற வழியிலே எங்கே வேணால் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. பீச்சில் என்ன இருக்குது, மால்னு வந்துச்சு. இப்போ மால்குள்ளே போனாலே பார்க்கிங்லேருந்து காசு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபுல்லாக முடியுது. ஸோ அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி இப்போ இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் நிறைய இருந்துச்சு, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இதை தாண்டி இப்போதைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வீட்டில் படுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டுறது தான் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறாரு. கண்டிப்பாக ஏன்னா அது உனக்கு அப்படியே படுத்துக்கிறாங்க, சாப்பிட்டு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டர்ஸ் கம்மியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரியேட்டர்ஸ் கம்மியாக மாட்டாங்க விக்கி. இது எப்படின்னா, திருப்பி அந்த சைக்கிள் மாறினா தான் அது நடக்கும், எல்லாமே நடக்கும். ஃபோன்றல வெறும் பேசுறதுக்கு மட்டும் சோஷியல் மீடியாவே எடுத்துக்கோ. ஏன் சோஷியல் மீடியா நல்ல விஷயம் தான், அதில் கமெண்ட் செக்ஷன் மட்டும் எடுத்துறேன், எந்த பிரச்சனையும் வருது. சோஷியல் மீடியா இருக்கட்டும், யூடியூப் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அந்த கமெண்ட் செக்ஷன் மட்டும் தூக்கிட்டேன், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கரெக்டாக. நீ என்ன வேணா பண்ணி என்ன கமெண்ட் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், அதை ரீஷேர் தான் பண்ண முடியும். அசிங்கமாக திட்டி ரீஷேர் பண்ணுவான். ஆனால் அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட முடியாது, அதை ஒருத்தர் ரீஷேர் பண்ணுவான். அவ்வளோதான் நடக்குமே தவிர கமெண்ட் செக்ஷன் எடுத்துட்டா டோட்டல் சோஷியல் மீடியா ப்ராப்பர் ஆகிடும். ஓகே. ஆனால் வேறு லெவலில் இருந்தது, சான்ஸே இல்லை, செம்மையாக கொடுத்தீங்க. அண்டு ரொம்ப நன்றி. நம்ம பாட்காஸ்ட் ஜங்ஷன் நீங்கள் வந்தது. ஸோ ஒரு இதை வார்த்தைகள் அதான் எல்லாருமே இங்கே நான் இப்போ வந்தோன்னே நான் எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குது, பேஷன் இருக்குது. ஸோ மீடியா பேஷன். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் தான் இது. ஸோ விட்டுறாதீங்க. அது ஆரம்பமும் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அப்புறம் நம்ம பின்னாடி பார்க்கும்போது பின்னாடி வளர்ந்தாலும் கதை சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த கஷ்டம்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அது ஒரு நாள் கதையாக சொல்லுவீங்க. கண்டிப்பாக. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட 100வது படத்தில் ஒரு நடிகனாகவோ நகைச்சுவை நடிகனாகவும் உட்கார வச்சு நான்
இன்டர்வியூ எடுக்கணும், இல்லை உங்கள் கூட சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கணும். என் கூட சேர்ந்து நடிக்கவே செய்வேன், ஏன் கூட போடுற. ஸோ நீங்கள் எல்லாருமே பாட்காஸ்ட் ஜங்ஷன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அமர் அண்ணா வந்து அவர் சினிமாவில் பட்ட கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. அவர் அடுத்தடுத்து வேறு லெவலில் போகணும். இதே மாதிரி வேறு ஒரு செலிபிரிட்டி அவங்க ரோட் டு சக்ஸஸில் எப்படிலாம் வந்து சக்ஸஸ் பண்ணாங்க, சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறோம். Until then, bye from Vicky. இது பாட்காஸ்ட் ஜங்ஷன் presents Spotlight series with me, Vicky, signing off. நன்றி.